பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 1 அதிகாரம் 19 வசனத்தில் கர்த்தர் இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல ஒரு ஜபமாக எபேசு சபைக்கு அவர் ஏறெடுக்கிறத பார்க்கிறோம். அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த, ஏன் மனக்கண்கள் தேவை? பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஏன் தேவை? பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்று சொன்னால் என்ன? ஒரு ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய பார்வையோடு கூட எல்லாவற்றையும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் ஆவிக்குரிய கண்கள் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பார்வையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது எப்படி? 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எதற்காக நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை என்று சொல்லி இந்த இடத்துல நாம் 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் ஆகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை சொல்லுகிறார், நீ ஈசாயின் வீட்டுக்கு போ. நான் புறக்கணித்து தள்ளின ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலி நிமித்தமாக நீ இன்னும் எந்த மட்டும் துக்கத்தோடு இருப்பாய். நீ புறப்பட்டு போ, ஈசாயின் வீட்டுக்கு பெத்லகேமுக்கு போ. அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாய் தெரிந்தெடுத்திருக்கிறேன், அவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்வதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். இவரும் தேவ சித்தத்தை செய்வதற்காக இவர் எங்கே செல்லுகிறார்? பெத்லகேமுக்கு செல்லுகிறார், ஈசாயின் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்க இவரை பார்த்த உடனே அந்த ஊர் பெரியவர்கள் பயந்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இவர் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. தான் முதல் பெயர்சவா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட அந்த 300 கிலோமீட்டருக்கு இவர் ஒருவர் தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சாதாரணமாக இவர் ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளே போவது என்பது அது சாதாரணமாக நடக்காது. ஐயோ, இப்பேற்பட்ட தீர்க்கதரிசி நம்முடைய கிராமத்துக்குள்ளே வருகிறாரோ, ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி அவர்களும் பயத்தோடு அந்த ஊர் பெரியவர்கள் வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வரீங்களே, என்ன ஏதாவது சமாதானமாக இல்லை ஏதாவது பிரச்சனையா என்று சொல்லி கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், சமாதானம் தான். எதற்காக வந்தேன்னு சொல்லி அவர் சொல்லவில்லை. அன்பார்ந்த, ஈசாயின் வீட்டுக்கு போய் ஈசாயின் குமாரர் ஒவ்வொருவராக அழைக்க சொல்லுகிறார். முதல்ல எலியாப் வருகிறான். இந்த எலியாப் ஈசாயினுடைய மூத்த மகன், தாவீதுடைய பெரிய மூத்த சகோதரன். அன்பார்ந்த, வந்த பொழுது பார்ப்பதற்கு வாட்ட சாட்டமாக நல்ல திடகாத்திரமான சரீரத்தோடு இந்த எலியாப் இருக்கிறார். இவர் எங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்? சவுல் ராஜாவிடத்தில் அந்த யுத்த களத்தில் இவர் ஒரு போர் வீரராக, ஒரு சோல்ஜராக, நம்முடைய பாஷையில் சொல்லும்போது சொல்லணும்னு சொன்னால் ஆர்மி மிலிட்ரியில் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். இவர் ஒரு இராணுவ வீரர். அப்போது இராணுவ வீரர் நடக்கும்போதே கம்பீரமாக இருக்கும், அவங்களுடைய முகத்தோற்றம் கம்பீரமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய மேல் தோற்றத்தை பார்த்து அவரே மயங்கி விடுகிறார். அடடே, அடுத்த ராஜா இவன் தான் போல் இருக்கிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தான் போல் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய உள்ளத்திலே நினைக்கிறார். அவர் தன்னுடைய உள்ளத்தில் நினைக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலே, நீ என்னாலே அனுப்பப்பட்டிருக்கிறாய், என் சித்தத்தை செய்ய நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய். என் சித்தத்தை உன்னுடைய மாமிச கண்களாலே நீ தெரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய சித்தத்தை உன்னுடைய சரீர பிரகாரமான கண்களாலே நீ உணர்ந்து கொள்ள முடியாது, காண முடியாது. என்னுடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி ஒருவரை பார்க்கிறேனோ அதுபோல நீ பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேல்நோட்டமாய் பார்க்கும் பொழுது ராஜாவாய் வருவதற்கு அத்தனை தகுதிகளும் எலியாபுக்கு இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இவனை புறக்கணித்தேன். நீ இவனுடைய முகத்தையும் சரீர வார்த்தையும் பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன். ஏன் கேட்டா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப ஆவிக்குரிய கண்கள் எதை பார்க்கும் என்று சொன்னால் இருதயத்தை பார்க்கும். கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்கும்? இருதயத்தை பார்க்கும். உள்ளான காரியத்தை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதுதான் ஆவிக்குரிய கண்கள்.
அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என் சித்தத்தை செய்ய என்னால் அனுப்பப்பட்டிருக்கிறாய். நான் எப்படி ஒரு காரியத்தை பார்ப்பேனோ அது போல நீயும் பார்க்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் என்னுடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் சாமுவேலுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அடடே, நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன், கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய மாமிச கண்களாலே நான் கர்த்தருடைய சித்தத்தை பார்க்க முடியாது. என்னுடைய மாமிச கண்களாலே தேவ சித்தத்தை நான் காண முயற்சி செய்கிறேன். இன்னைக்கு நாமும் கூட தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் முற்படுகிறோம். ஆனால் நம்மால தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியல. காரணம் என்னன்னு சொன்னால், நம் ஆவிக்குரிய பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து நாம் கேட்போம், ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவரே திறந்தருளுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. இப்படி அப்பொழுதுதான் சாமுவேல் தான் செய்கிற பிழை என்ன என்று அவருக்கு புரிந்தது. உடனே அவர் இருதயத்தை பார்க்க ஆரம்பித்தார். இருதயத்தில் என்ன இருந்திருக்கும்? எலியாவுடைய இருதயத்தில் அந்த இருதயம் கர்த்தருக்கு தூரமாக இருந்திருக்கும். அந்த இருதயத்தில் தாழ்மை இருந்திருக்காது. அந்த இருதயத்தில் ஒரு பெருமை இருந்திருக்கும். அந்த இருதயம் மொத்தத்தில் கர்த்தருக்கு தூரமாக இருந்திருக்கும். அதனால்தான் கர்த்தரை அவனை புறக்கணித்திருப்பார். அன்பான இப்படி 7 பேர் போறாங்க. யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. கடைசியில இப்ப சாமுவேலுக்கு டவுட் வருது, நான் சரியா தான் செய்து கொண்டிருக்கிறேனா, நான் ஏதாவது எல்லாம் மீறி போறேன்னு சொல்லி கூட ஒருவேளை யோசிச்சிருப்பாரோ தெரியாது. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுங்க, இல்லையா எல்லாரும் விட சின்னவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காயா, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை அழைப்பி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அன்பான் தினப்பொழுது தாவீது ஆட்டு மந்தையிலிருந்து அழைத்து வரப்படுகிறார். எந்த காட்டிலையோ அந்த மேற்றிலையோ அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆட்டு மந்தையிலிருந்து இவர் அவசரமாய் அழைப்பிக்கப்படுகிறார். மேல் தோற்றமாய் பார்க்கும் பொழுது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தானாம். வாட்ட சாட்டமாக கிடையாது, ஒரு மெலிவான தோற்றம் கொண்ட ஒரு சின்ன ஒரு வாலிபனாய் அவர் இருக்கிறார். மேலோட்டமாய் பார்ப்பதற்கு அசட்டை பண்ணக்கூடியதான ஒரு தோற்றத்தையுடையவராய் தாவீது இருந்திருப்பார். அன்பான் தாவீது மேலோட்டமா பார்க்கும் பொழுது இவன் ராஜாவாய் வருவதற்கு தகுதியற்றவன் என்பதை போல இருக்கும். ராஜாவாய் வருவதற்கு ஒரு குவாலிட்டியும் கூட தாவீதிடத்துல இல்லையே. ஆடு மேய்க்கிறவன் எப்படி அரசனாக முடியும் என்று சொல்லி சரீர கண்கள் சொல்லியிருக்கும். ஆனால் இந்த முறை சாமுவேல் அந்த பிழையை செய்யவில்லை. இல்லை இல்லை இல்லை, நான் பார்க்க வேண்டியது இவனுடைய தோற்றத்தை அல்ல, இவன் இருதயத்தை. நான் ஆவிக்குரிய கண்களுடையவனாய் நான் இருப்பேன்னு சொல்லி அவன் இருதயத்தை பார்த்த பொழுது அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? அந்த இருதயத்தில் தாழ்மை இருந்திருக்கும். அந்த இருதயம் கர்த்தரோடு இருந்திருக்கும். உடனடியாக கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான், நீ எழுந்து, இவன் தான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், நீ அபிஷேகம் பண்ண என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் ஒண்ணுமே யோசிக்காம அவன் சகோதரர் நடுவே தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். ஒருவேளை மீண்டும் சாமுவேல் அதே தவறை செய்திருப்பார் என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல ஒரு தாவீதை போல நல்ல ஒரு ராஜா கிடைச்சிருக்க மாட்டாருங்க. ஒரு நல்ல ஒரு ராஜாவை இஸ்ரவேல் தேசம் தவற விட்டு இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை நாம் தவற விடுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆவிக்குரிய கண்கள் இல்லை, ஆவிக்குரிய பார்வை இல்லை. நம் ஆவிக்குரிய கண்கள் எதற்கு நமக்கு தேவை? தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை. கர்த்தரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வதற்கு என் கண்களை ஆவிக்குரிய கண்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய பார்வையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து கேட்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்களுடையவர்களாய் நாங்கள் இருக்க உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தனை உதவி செய்யுங்க. நாங்கள் ஆவிக்குரிய கண்களுடையவர்களாக இருக்கும் பொழுது உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமே ஆண்டவரே. நாங்கள் மாமிச பிரகாரமாக மேலோட்டமாய் மனுஷர் பார்க்கிறபடி பார்க்காதபடிக்கு நாங்கள் ஆவிக்குரிய பார்வையுடையவர்களாய் இருக்க கர்த்தனை கிருபை தாங்க. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும்படியாச்சு. அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் தாங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.